चले 5 तत्वों के पार।
शक्तियाँ मन में भरने
Om Shanti. Om Just now we Shanti. offer Bhog for our lovely Didi Manmohini ji, and Mohini Didi will be இப்பொழுது sharing Bhog message. திதி That will be in மன்மோகினிஜி Hindi, so அவர்களுக்காக please நாங்கள் select your போக் ஆஃப் language பண்ணியிருக்கோம். for translation. தீதி வந்து திதி மன்மோகினிஜிக்காக போக் படிச்சிருந்தாங்க. அவங்களுடைய போக் மெசேஜ் தீதி இப்பொழுது பகிர்ந்து கொள்வாங்க. தீதி மியூட்டில் இருக்கிறாங்க. ஒன்றும் आप सभी क्या याद प्यार लेते हुए बाबा के पास दीदी मनमोहिनी जी के निमित्त भोग நான் लगाना हुआ। நினைவிருந்ததும் அன்பும் நினைவுகளையும் எடுத்துச் சென்றேன் வதனத்துக்கு. बाबा ने बहुत प्रेम से आप सबका याद प्यार பாபா स्वीकार மிகவும் किया அதிகளவு அன்பை கொடுத்துட்டு இருந்தாங்க. भोग भी स्वीकार किया। बाबा को बहुत प्रेम की दृष्टि से देख रहे थे பாபா ஆழமான அன்போட और कुछ क्षणों के बाद அன்பு நிறைந்த திருஷ்டியை வழங்கி बाबा ने கொண்டிருந்தாங்க. कहा कि பாபா सभी बच्चों கூறினார், के मन में ये प्रश्न आता है कि हमें वर्तमान குழந்தைகள் समय क्या அனைவரினதும் மனதில் पुरुषार्थ ஒரு करना கேள்வி है। இருக்கிறது. वर्तमान இந்த समय நேரத்தில் की நாங்கள் எந்த परिस्थितियों को மாதிரியான देखते முயற்சியை हुए செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்வி. இந்த हमें समय क्या நேரத்தில் இருக்கிற पुरुषार्थ करना சூழ்நிலைகளை है। பார்த்து तो அதற்கேற்ப நாங்கள் எந்த மாதிரியான முயற்சிகளை इसके செய்ய बाद வேணும் बाबा ने அப்படின்றது अभी குழந்தைகளோட जवाब மனசில் नहीं இருக்கிற दिया। ஒரு கேள்வி. பாபா मैंने அதற்கான कहा பதிலை बाबा दीदी கூறவில்லை. को भी भोग खिलाइए। நான் கூறினேன், பாபா तो बाबा ने दीदी को தீதிக்கும் निमित्त நான் किया போக் எடுத்து வந்திருக்கிறேன். மன்மோகினி தீதிஜிக்கு कि அவர்களுக்கும் दीदी को நீங்கள் भी இதை भोग ஊட்டி விடுங்க स्वीकार அப்படி என்று करें। சொன்னேன். தீதியும் बाबा ने कहा போகை कि ஏற்றுக்கொண்டார். பாபா यज्ञ கூறினார், की संपन्नता, यज्ञ की सफलता இந்த யக்ஞத்தின் रूहानी प्रेम से வெற்றியானது होती है। இந்த जब सभी को யக்ஞத்தின் நிறைவும் ஆன்மீக हर एक அன்போட आत्मा के प्रति நிறைவேற்றப்பட்டது. रूहानी स्नेह, बाबा ने कहा सारे विश्व में அனைத்து ஆத்மாக்களுக்கும் रूहानी स्नेह का किसी को नहीं ஆன்மீக पता। அன்பை வழங்கியிருந்தார். இந்த உலகத்துல வேற யாருக்குமே இந்த ஆன்மீக அன்பை लेकिन பற்றி तुम बच्चों को தெரியாது. पता है कि हर एक को ஆனா குழந்தைகளாகிய आत्मिक रूप से உங்களுக்கு देखते தெரியும், हुए रूहानी स्नेह की दृष्टि ஆத்மீக से உணர்வுல अनुभव करना ஆத்ம है। உணர்வுல நீங்க பார்த்தீங்களா இருந்தா दूसरा बाबा ने कहा कि அன்பு நிறைந்த ஆன்மீக அன்பை திருஷ்டியின் மூலம் உங்களால் வழங்க முடிகின்றது. जितना जितना கொடுக்கவும் ज्ञान எடுக்கவும் का முடிகின்றது मंथन திருஷ்டியின் करेंगे மூலம். उतनी எவ்வளவுக்கு शक्ति எவ்வளவு நீங்க आएगी ஞானத்தை கடைகின்றீர்களோ और அந்த जितनी அளவுக்கு शक्ति होगी சக்தி வரும், உங்களுக்கு சக்தி கிடைக்கும். उतना बाबा ने कहा कि कोई भी அந்த சக்திக்கேற்ப परिस्थिति, माया का वार, हिसाब किताब எந்த कुछ भी சூழ்நிலை करना உங்கள் मुன்னிலையில வந்தாலும், மாயாவினுடைய सब தாக்கங்கள் सहज हो வந்தாலும், जाएगा। அல்லது கர்ம कुछ கணக்கை मुश्किल தீர்க்க नहीं வேண்டிய लगेगा। சூழ்நிலை வந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு तो கடினமாகவே தோன்றாது. ஏனென்றா बाबा உங்கள்ட்ட ने இந்த कहा சக்தி இருக்கிற பொழுது. ஆகவே दीदी பாபா को கூறுகின்றார், अब क्या करना है। तो बाबा தீதியிடம் बोल பாபா कर कहा கேட்கிறார், இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன कि செய்ய रोज வேண்டும். அதுக்கு பாபா சொல்லுகின்றார், जो बाबा पुरुषार्थ का इशारा देते हैं वो रोज करो।
ஒவ்வொரு நாளும் பாபா எங்களுக்கு அவ்வியத்த சமிச்சை आज கொடுக்கிறார் இல்லையா? बाबा का क्या इशारा है, वो आज का पुरुषार्थ है। இன்றைக்கு हम्म, இன்றைக்கு करते என்ன चलो, அவ்வியத்த रोज சமிச்சை निरंतर பாபா முரளி மூலம் உங்களுக்கு पुरुषार्थ தாராரோ करते அதுதான் चलो, நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி. தொடர்ந்தும் செய்யுங்கள், ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டே फिर இருங்க बाबा ने कहा அப்படின்னு பாபா कभी भी சொல்லியிருக்கிறார். அதுதான் உங்களுக்கு தரப்பட்ட வீட்டு வேலை, अंधेरापन हो அதான் ना நீங்கள் செய்ய வேண்டிய आलस्य हो। முயற்சி. ஒரு நாளும் நீங்கள் तो जितना जितना கவலையினமாகவோ அல்லது बाबा कहते हैं कि समय கவலையினமாக अनुसार இருக்கக்கூடாது, बाबा சோம்பேறித்தனமாக शिक्षा देते இருக்கக்கூடாது. हैं। பாபா கூறுகின்றார், लौकिक में நேரத்துக்கு ஏற்ப हाँ, பாபா बच्चों की எங்களுக்கு बात தேவையான கற்பித்தலை का हाल கொடுத்து चाहते थे, கொண்டிருக்கின்றார். तो कोई गीता को எங்களுடைய வீடுகளை ऐसे खोलेंगे, பௌதீகத்திலையும் क्या पेज है और कौन லௌகிக்கிலையும் सी शिक्षा है, இந்த क्या ग्रंथ சூழ்நிலைகளுக்கு होता ஏற்ப है, उसको ऐसे खोलते हैं। पर இந்த आप बच्चों குரு को तो रोज मुरली मिलती है, சாலைகள்லையும் வந்து आप கற்பித்தல்களை बच्चों को तो கொடுக்குறாங்க. रोज அதே போல் अव्यक्त இங்கே इशारा பாபாவும் मिलता है। ஒவ்வொரு நாளும் கற்பித்தல்களை உங்களுக்கு तो தந்துட்டு अंदर இருக்கிறார். में इतना அப்போ லொக்கி न केवल குடும்பங்களையும் கூட भाग्य சூழ்நிலைகளுக்கு ஏற்ப परंतु खुशी भी बहुत இந்த होती है ஞானம் உங்களுக்கு உதவுது முகம் கொடுப்பதற்கு. कि मुझे आज के लिए बाबा ने मुझे क्या இன்று करना है वो பாபா बता दिया। तो ये பாபா प्रश्न नहीं எனக்கு आना என்ன चाहिए செய்ய சொல்லி हम क्या சொல்லியிருக்காரு இன்றைக்கு, पुरुषार्थ करें। बाबा जो कह रहे எந்த हैं எஃபர்ட்டை நான் पुरुषार्थ करो। செய்யணும் அப்படின்ட்டு நாங்கள் கேள்வி வரக்கூடாது. इसलिए அதுக்கு बाबा ने பதிலாக कहा दीदी को देख के कि बच्चों का ये प्रश्न कि हमें अभी क्या करना है, तो जो बाबा कह रहे हैं ஆகவே बस பாபா उस शिक्षा கூறுகின்றார், को उन आज्ञाओं का पालन करते रहो एक एक दिन। ஒவ்வொரு நாளும் बाबा ने உங்களுக்கு कहा कि பாபா फिर தேவையான आपको கற்பித்தல்களை जो भी आपकी கொடுக்கின்றார். मंजिल है संपूर्ण बन जाएगी, உங்களுடைய उस तक पहुंच जाएंगे। உங்களுடைய டெஸ்டினேஷன் என்னவோ बाबा ने कहा அந்த देखो जैसा இடத்தை நீங்கள் आज சென்றடையும் போது संसार में முழுமையின் वातावरण है நிறைவோடையும் நீங்கள் அடைய முடியும். उस अनुसार இந்த आप सभी உலகத்தில் को இப்போ भी இருக்கிற சூழ்நிலையை अपने பார்த்தீங்களா, पुरुषार्थ की அதற்கேற்ப रफ्तार को அதோடு तेज तो ஒப்பிடும்போது करना நீங்கள் होगा, அனைவரும் चाहे वो ज्वालामुखी है, चाहे वो ज्ञान योग உங்களுடைய की शक्ति முயற்சி है, அதி தீவிர வேகத்தில் இருக்க प्रतिदिन வேண்டும். प्रतिदिन उसको हमें भरपूर அதாவது करते நீங்கள் रहना पड़ेगा। வால்கனிக் யோகாவோ அல்லாட்டி बाबा ने உங்களுடைய दीदी की तरफ ஞானத்தின் देख के कहा கடைதல் दीदी மூலம் சக்தியை आपको भी सभी याद कर रहे हैं। உருவாக்கி கொள்ள तो வேண்டும். दीदी தீதி बहुत बहुत கூறுகின்றார், मुस्कुरा के ஒவ்வொருவரும் हम सबकी तरफ देख करके बोली தீதியும் அதை கூறியிருந்தார். நீங்கள் அனைவரையும் தீதியும் மன்மோகினி தீதியும் பார்த்து कि सदा புன்னகைத்தார். आप ऐसे बाबा के साथ रहो எப்பொழுதும் जैसे कोई பாபாவுடன் भी साथी होता है, சேர்ந்தே இருங்கள். साथ बैठते அதாவது हैं பாபாவை उठते हैं உங்களுடைய खाते சகபாடியாக हैं कुछ भी கொண்டிருங்கள். करते हैं, அந்த சகபாடியோடு எப்பொழுதும் இருந்து கொள்ளுங்கள், நடந்து ऐसे கொள்ளுங்கள், बाबा के உணவருந்திக் साथी கொள்ளுங்கள், बना करके அனைத்தும். ஆகவே चलेंगे। பாபாவை तो உங்களுடைய बाबा ने दीदी சகபாடியாக்கிக் ने कहा கொள்ளுங்கள். जो ऐसे साथी बना के चलते हैं அவரோடையே நீங்க உங்களுடைய ஒவ்வொரு तो बाबा அசைவையும் उस செய்து கொள்ள साथ के வேண்டும். रिटर्न में அப்பொழுது सर्वसम्मति देते हैं। பாபா அந்த सर्वसम्मति நீங்க देते हैं। சகபாடியாக பாபாவை கொண்டிருப்பதற்கு इसलिए दीदी பலனாக को यही உங்களுக்கு कहेंगी அனைத்து कि சக்திகளையும் वर्तमान கொடுப்பார். समय ஆகவே தீதி इस तरह से बाबा கூறுகின்றார், का साथ இந்த लें, நேரத்தில் मेरी सिर्फ याद में बैठे योग करें और दिन பாபாவினுடைய भर அனைத்து हर कर्म करते समय பாபாவுடைய சகவாசத்தை बाबा के साथ பெற்றுக்கொள்ளுங்கள். रहो, முழு நாளிலையும் तो ஒவ்வொரு सब बाबा करवाएगा கர்மாவும் நீங்க செய்கின்ற करावना பொழுது, तो सब प्रकार की அதாவது ஒரு सिद्धि செயல்களையும் செய்கிற आपको பொழுது वरदान के रूप பாபா में கரண் मिलेगी। கராவன்ஹார் அவர் சேவிக்கின்றார், उस நான் क्षणों செய்கின்றேன், में அந்த அந்த உணர்விலையும் இருந்து बाबा கொள்ளுங்க. ने दीदी ने हम सभी को बहुत பாபா बहुत தீதி न केवल இருவருமே प्रेम எங்கள் बहुत அனைவருக்கும் शक्तिशाली दृष्टि देते அன்பு हुए நிறைந்த सभी के लिए திருஷ்டி बहुत மாத்திரமல்ல बहुत சக்தி याद நிறைந்த करते हैं। திருஷ்டியையும் வழங்கினார்கள். நிறைய ஆழமான அன்பும் நினைவுகளையும் கொடுத்திருந்தார். ஓம் சாந்தி. ओम
ஓம் शांति சாந்தி. अव्यक्त परिवार में आपका அவ்யக்த பரிவாருக்கு स्वागत உங்கள் है அனைவரையும் आज வரவேற்கின்றோம். 29 ज्वाला இன்றைய स्वरूप தினம் स्थिति में रहे 29 शक्तिशाली அவ்யக்த याद का अनुभव சமக்தி करें எரிமலை आज ஸ்திதியில் का இருந்த विषय வண்ணம் है சக்தி समेटने வாய்ந்த की நினைவை शक्ति அனுபவம் செய்யுங்கள். अव्यक्तशाली ज्वाला स्वरूप याद के लिए ஆயத்தமாகும் मन और சக்தியை बुद्धि கிரகியுங்கள். दोनों को एक எரிமலை पावरफुल நினைவை ब्रेक கொண்டிருக்க चाहिए வேண்டுமாயின் और உங்கள் मौल्य की மனம் भी புத்தி शक्ति ரெண்டுமே चाहिए சக்தி மிக்க பிரேக்கை इससे கொண்டிருக்க बुद्धि வேண்டும், की துடுப்பு. शक्ति व कोई அத்துடன் भी திசை एनर्जी वेस्ट திருப்பும் ना சக்தியும் होकर இருக்க வேண்டும், जमा அதாவது होती ஸ்டியரிங். जाएंगी இவற்றை जितनी கொண்டிருப்பதனால் जमा होंगी உங்கள் उतना ही परखने புத்தியின் की சக்தியும் निर्णय ஏனைய करने की சக்திகள் शक्ति बढ़ेगी அனைத்தும் வீணாக इसके மாட்டாது, लिए மாறாக संकल्पों का சேமிக்கப்படும். बिस्तर बंद இவற்றை நீங்க करते எந்த चलो அளவுக்கு சேமிக்கின்றீர்களோ अर्थात समेटने की அதற்கேற்ப शक्ति உங்களுடைய प्राप्त பிரித்தரும் करो சக்தியும் தீர்மானிக்கும் சக்தியும் அதிகரிக்கும். இதற்கு குறிப்பாக ஏனைய அனைத்து எண்ணங்களின் விரிவாக்கத்தையும் முடியுங்கள், அதாவது ஆயத்தமாகும் சக்தியை अभी हम கிரகியுங்கள். मोहिनी ஓம் दीदी जी से சாந்தி. सुनेंगे இப்பொழுது நாங்கள் மோகினி தீதி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. जैसा बाबा ने कहा कि பாபா वर्तमान கூறியது समय போல जो करना இந்த चाहिए நேரத்தில் वो भी लंबे समय நாங்கள் के आज के எதெல்லாம் लिए செய்ய வேண்டுமோ हम्म, அவை वो அனைத்தும் हम लोग एक दिन पहले இன்றைய का पढ़ நாளுக்கானதாக இருக்கும். तो इसलिए कल मुझे क्या करना है நாங்கள் ஒவ்வொரு நாளும் அடுத்த परंतु अभी हम நாளைக்குரிய सुन रहे हैं விடயங்களை முதலே तो படித்து सुनते விடுவோம். समय ही क्या चाहिए இப்பொழுது आज है நாங்கள் समेटने கேட்டுக்கொண்டிருக்கிற की அதே शक्ति। நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஆயத்தமாகும் बहुत சக்தியை आसान है கிரகிக்க कि வேண்டும். मुश्किल है हम्म, இது இலகுவானதா அல்லது கடினமானதா? क्योंकि विस्तार जो है ना ஏனெனில் उसमें कई बार सार चला जाता है விரிவாக்கம் இருக்கிறது இல்லையா? तो அந்த सबसे पहले हमारा விரிவாக்கத்தால जो நாங்க सोचना है சாரத்தை தவற விட்டு விடுகிறோம். ஆகவே முதல்ல நாங்க எப்படி अगर சிந்திக்க लंबा வேண்டும் चौड़ा என்றால், सोचेंगे सोचते रहेंगे நாங்க தொடர்ந்தும் சிந்திச்சு கொண்டு तो சிறந்தும் जहाँ जो बातें நீளமான फुल சிந்தனைகள் स्टॉप எண்ணங்களை लगा உருவாக்குவோமாயிருந்தால் हम्म, நாங்க और உடனடியாக फिर ஒரு முற்றுப்புள்ளி வைக்க श्रेष्ठ வேண்டும். संकल्प अपने में लाओ फुल स्टॉप भी लगाओ श्रेष्ठ संकल्प भी लाओ அப்போ அது तो आज ஒரு बाबा हम முற்றுப்புள்ளியை बच्चों को வைத்துவிட்டு மேன்மையான எண்ணத்தை समेटना உருவாக்க வேண்டும். ஆகவே இன்று பாபாவினுடைய கற்பித்தல் என்னவென்றால், कई लोग जब ஆயத்தமாகும் समेटते हैं ना சக்தியை கிரகிக்க வேண்டும். मैं அதாவது स्थूल की भी बात करती हूँ மூட்டை கட்டும் சக்தி என்றும் சொல்லுவார்கள். समेटना सबको नहीं ஆயத்தமாகும் आता சக்தி, है பவர் டு பேக்கப். बिखेरना सबको आता है ना அனைவருக்கும் இந்த நாட்கள்ல इधर பேக்கிங் उधर செய்யறதுக்கு, कैसे அதாவது चाहिए மூட்டை கட்டுவதற்கு बिखेरना அவ்வளவாக தெரியாது. तो समेटने के लिए தொடர்ந்தும் எல்லாத்தையும் पहले तो பரப்பி வச்சு अगर கொண்டே हम இருப்பாங்க. हमेशा எப்படி नहीं பேக்கிங் செய்யறது, எப்படி மூட்டை समेटेंगे கட்டுவதுன்னு அவர்களுக்கு தெரியாது. जैसे हमारी दादी जानकी थी वो अपने कमरे में எங்களுக்கு தாதி जाती थी ஜாங்கி எப்பொழுதும் கூறுவார், तो एक आध அவர் रुमाल அவருடைய पड़ा है அறைக்கு या போவார். वो भी उठा के उठाऊं எங்கேயாவது ஒரு இடத்துல 2 तो ஹேங்கர் बिखेरती இருந்தா नहीं கூட थी जिस समय जो அதை அங்கே करना है இங்கே कर பரவி लो வைக்க மாட்டாங்க. कल ஹேங்கச்சீஃப், அது करेंगे फिर லேஞ்சி करेंगे என்று சொல்லுவோம் रखते இல்லையா, जाओ கைக்குட்டை. तो कितना இதை फैलाओ பிறகு थोड़ा செய்வோம், सा நாளைக்கு செய்வோம், அந்த மாதிரி तो கூட इस तरह से வைக்க हम மாட்டாங்க. रात को सोने से அப்படி पहले வச்சிங்கன்னா தொடர்ந்தும் அது हमारा பரவிக்கொண்டே ड्रामा था போகும், நாளைக்கு வைக்க அப்படின்னு. हर एक ने अपना पार्ट बजाया ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னால रात को सोने से நீங்கள் पहले अனைவரும் ஒவ்வொருவரும் உங்களுடைய समेट நாடகத்தின் करके பாகத்தை सोते நடிப்பீங்க. काफी நாங்க फुर्सत है அன்றைக்கு இரவைக்கு தூங்க போக முதல் सुनने அனைத்தையும் में तो மூட்டை கட்டி बहुत வைத்து விட सहज வேண்டும், लगता है तो इसलिए பேக்கிங் हमारा செய்து விட अभी வேண்டும். होमवर्क क्या है समेटने की शक्ति ஆகவே எங்களுடைய வீட்டு வேலை ज्वाला என்னென்றா स्वरूप பவர் டு याद பேக்கப், அதாவது மூட்டை के கட்டும் लिए சக்தி.
அவ்விய मन और बुद्धि எரிமலை दोनों ஸ்திதியில் को இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். एक तो पावरफुल எரிமலை ब्रेक நினைவை चाहिए। கொண்டிருக்க வேண்டுமாயின் உங்களுடைய மனம் புத்தி ரெண்டுமே சக்தி மிக்க பிரேக்கை கொண்டிருக்க வேண்டும். अगर देखो कार அதாவது தடுப்பு. स्टॉप थोड़ी भी चलती है ना, ஒரு उसकी ब्रेक नहीं கார் लगती है कई बार, உடனடியாக நிறுத்த तो முடியாவிட்டால் बहुत என்ன नुकसान நடக்கும்? हो जाता है। அப்ப அங்க நிறைய இழப்புகள் இருக்கும் पता नहीं இல்லையா? आप सब गाड़ी பிரேக் வேலை चलाते செய்யலைண்டா. आपको अनुभव होगा। मैं எனக்கு जब தெரியாது इधर நீங்கள் देखो எல்லாரும் कार में गाड़ी அஹ், चलाते வண்டியை ஓட்ட தெரியுமா नई அப்படின்ட்டு, नई सीखी டிரைவிங் थी। செய்ய தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் उस நான் सेंटर के सामने एक बहुत बड़ा पेड़ था, டிரைவிங் जब கற்றுக்கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் पहुंची புதிதாக. तो थोड़ा அங்கே ध्यान ஒரு பெரிய इधर उधर மரம் गया இருந்தது. तो அதுக்கு கிட்ட ब्रेक போனதும் थोड़ी कम लगाई, तो என்னுடைய गाड़ी जा करके पेड़ से கவனம் बहुत तो नहीं टकराई, थोड़ी। वो मुझे अनुभव भूलता கொஞ்சம் नहीं है அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சது. कि ब्रेक அப்போ करो, அந்த स्टॉप मतलब தடுப்புண்ட स्टॉप करो, थोड़ा भी आगे जाएंगे கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி. तो அப்போ कहीं ना அவங்க कहीं तो टक्कर लगेगी। अब अगर கொஞ்சம் हम முன்னுக்கு ये போய் அந்த सोचने மரத்தில் में रखें அடிச்சிட்டு ना அப்படின்னு சொல்கிறாங்க. कि எண்ணங்கள்லையும் मुझे தான் किसी से இந்த किसी மாதிரி बात में விஷயத்தை टक्कर நீங்கள் लगना வச்சுருந்தீங்களாண்டா, ही नहीं चाहिए। हमें அதாவது किसी ஃபுல் का ஸ்டாப் सामना வைக்கிறது करना எங்களுக்கு है, தெரிஞ்சிருக்கணும். அது வைக்க தெரியாட்டி हर बात में अपना நிறைய எண்ணங்கள் வரும்போது मुझे क्या இந்த மாதிரி करना है, मैंने மோதக்கூடும் राइट कर लिया, அப்படின்னு சொல்ல வராங்க. मैंने ठीक कर लिया, चलो ब्रेक लगा दो। நான் तो क्या अंडरलाइन करना நான் है எதை कि சரியாக मन और செய்கிறேன்டா என்ன बुद्धि செய்யணும்? அந்த दोनों தேவையான को இடத்துல பிரேக்கை एक तो போட்டுறணும். पावरफुल ब्रेक चाहिए, ஆகவே பாபா சொல்றாங்க, உங்கள் दूसरा மனம் புத்தி ரெண்டுமே मोल्ड சக்தி करने மிக்க की பிரேக்கை கொண்டிருக்க शक्ति வேண்டும். भी மனது चाहिए। புத்தி இரண்டுமே. एक बार बाबा ने उदाहरण दिया था ஒரு முறை कि பாபா ஒரு आपके உதாரணம் हाथ में கொடுத்திருந்தார். अगर रियल गोल्ड का कुछ है, உண்மையான कुछ देवर நிஜ है, தங்கத்தின் तो उसको आप ऐसे मोड़ सकते हैं, தரம் எப்படி இருக்குமெண்டா, गोल्ड वाला मोल्ड हो जाता है। और मोल्ड का दूसरा ये है இப்ப நீங்க कि தங்கத்தால जैसा செய்த समय है अपने को एडजस्ट करो। தங்கத்தின் जैसा भी தன்மை எப்படி समय है, இருக்கும்னா, நீங்க கோல்டு हाँ, ஜுவல்லரி उस இருக்குமா समय இருந்தா पर அதை நீங்க इसी வளைக்கக்கூடியதா तरह के இருக்கும். हमारे वचन हो, संकल्प हो, तो ब्रेक भी लगनी அதே போல चाहिए और मोल्ड करने की भी शक्ति चाहिए। அவங்க சொல்றாங்க, इससे क्या है, பவர் டு बुद्धि ஸ்டியர், की அதாவது மோல்டு शक्ति பண்ணக்கூடியதா का, இருக்கணும். बाबा வளையக்கூடிய कहते हैं சக்தியும் बुद्धि எங்கள்கிட்ட की இருக்கணும். शक्ति का அதாவது மனம் புத்தி मूवमेंट ரெண்டுக்கும் சக்தி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் एनर्जी திசை திருப்பும் சக்தியும், அதாவது மோல்டிங், அது ஒரு ஸ்டியரிங் மாதிரி ஒப்பிட்டு சொல்றாங்க, இவற்றை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு वेस्ट சொல்றாங்க. नहीं जाए। உங்களோட புத்தியின் சக்தியும் ஏனைய ये बहुत சக்திகள் ध्यान रखना எதுவும் है அந்த आपको நேரத்தில் அப்படி कि இருந்துச்சுன்னா कुछ भी हमारी வீணாக एनर्जी மாட்டாது, न மாறாக संकल्प की, न சேமிக்கப்படும். बुद्धि की, न शरीर की, ஆகவே எங்களுடைய कुछ नहीं எண்ணங்களோ जानी चाहिए। சக்தியோ புத்தி तो மனம் बाबा कहते எதுவுமே हैं कि வீணாகக்கூடாது. அதற்கு जितनी பதிலாக அவை அனைத்தும் சேமிக்கப்படும். நீங்கள் இவற்றை எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ அதுக்கேற்ப बाबा कहते हैं जितनी ही तुम பாபா जितनी கூறுகின்றார், ही இவற்றை எந்த जमा அளவுக்கு होगी நீங்கள் சேமிக்கிறீங்களோ उतनी ही परखने की शक्ति आएगी। அந்த அளவுக்கு உங்களுடைய देखो जब சக்திகள் बहुत அனைத்தும், ही अच्छी அதாவது पॉइंट है பிரித்தறிக்கும் कि சக்தி, एनर्जी தீர்மானிக்கும் वेस्ट नहीं சக்தி करते எல்லாம் हैं அதிகரிக்கும், तो हमारी சேமிக்கப்படும். कैपेसिटी बढ़ती ஆகவே जाती है। சக்தியை क्या வீணாக்காதீர்கள். कैपेसिटी बढ़ेगी? सबसे पहले तो निर्णय करने की शक्ति बढ़ेगी। இப்போ சக்தி அதிகரிக்கும். सबसे बड़ी मनुष्य के जीवन की அத सफलता அத निर्णय शक्ति அதாவது है। உங்களுடைய और कई பிரித்தறியும் बार निर्णय சக்தியும் करने की தீர்மானிக்கும் अथॉरिटी भी சக்தியும் मैंने अनुभव அதிகரிக்கும். कर रहे हैं। இதுக்கு तो इसलिए சில निर्णय की நேரங்களில் शक्ति நீங்கள் बढ़ेगी। தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஒரு बाबा कहते हैं நிமிடத்துக்குள்ள इसके நீங்கள் लिए தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. விசேடமாக நீங்கள் क्या करना है, அனைத்து एक எண்ணங்களின் भी விரிவாக்கத்தை முடித்து संकल्पों விடுங்க. का बिस्तर बंद करो। समेटना है ना, அதாவது ஆயத்தமாகும் जैसा बाबा சக்தியை उदाहरण दे கிரகியுங்கள். रहे அதாவது हैं பவர் டு कि பேக்கப், तो அது बाबा மூட்டை कहेंगे கட்டும் சக்தின்னு कि क्या சொல்லுவாங்க. होगा, அப்போ अर्थात விரிவாக்கத்தை முடிக்க வேணுமெண்டா நீங்கள் समेटने மூட்டை की கட்டணும் शक्ति அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஆயத்தமாகும் சக்தியை கிரகியுங்க அப்படின்றாங்க. धारण करो। இதை நீங்கள் பயிற்சி செய்யுங்க நாள் முழுவதும். इसलिए क्या करना है,
कल सारा दिन அதுக்கு आज से நீங்கள் என்ன शुरू செய்ய करो வேண்டும்? நாளை समेटने की இன்றைக்கு शक्ति இருந்தே நீங்கள் ஆரம்பிங்க அந்த और பயிற்சி वेस्ट नहीं करो, செய்கிறதுக்கு. एनर्जी वेस्ट नहीं நாளை करो। முழு நாளும் அதை பயிற்சி பண்ணுங்க. உங்களுடைய சக்திகள் हमारी எதனையும் समझ की बात है, விரயம் कहाँ செய்யாதீங்க. में यूज हो रही है, कहाँ वेस्ट हो रही है, कैसे पता चले? तो எங்கே यूज होने से क्या होगा பயன்படுத்தப்பட और வேண்டும், वेस्ट होने எங்கே से क्या होगा, விரயம் उसका भी செய்யக்கூடாது हमको ही என்ற निर्णय करके ஆழமான आगे बढ़ते जाना है। அஹ், अभी हम सभी விஷயம் कुछ உங்களுக்கு क्षणों के लिए தெரிஞ்சிருக்கணும். बैठेंगे ஆகவே இப்பொழுது और ஒரு देखें कि हम अपने அஹ், संकल्पों को समेट कर சில வினாடிகளுக்கு இதை நாங்கள் मन बुद्धि को एकाग्र சோதனை करें। செய்து பார்ப்போம். ओम शांति। அனைத்து எண்ணங்களையும் மூட்டை கட்டி ஆயத்தம் செய்யும் சக்தியை பரிசோதனை செய்து பார்ப்போம். ओम शांति। ஓம் சாந்தி. बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अव्यक्त वाणी तारीख अव्यक्त है मुरली 7 जनवरी 1978। विदेशी 7 बाप ஜனவரி के उपदेश से 1978 ஆண்டு वार्ता। கனது முரளி. हांगकांग की धरनी में स्नेही और सहयोगी आत्माओं की विशेषता है ஹாங்காங்கில் और நிறைய ஆத்மாக்கள் शक्तिशाली வந்து आत्माएं भी हांगकांग நிறைய की धरनी में हैं, लेकिन अभी छिपी हुई है। ஹாங்காங்கில் இருக்கிற ஆத்மாக்கள் நிறைய सवयानी पर விசேட தன்மையை கொண்டிருந்தாங்க. அவங்க हांगकांग அன்பும் की धरनी पर छिपी ஒத்துழைப்பும் हुई உடையவர்களாக आत्माएं இருந்தாங்க. அங்கே सबके நிறைய आगे சக்திசாலியான दिखाई ஆத்மாக்கள் देंगी। இருந்தாங்க. ஹாங்காங்கில் வந்து तो हर एक அவர்கள் विदेश வந்து की सौभाग्यवती மறைமுகமானவராக, அதாவது अपनी अपनी विशेषता மறைந்திருந்தாங்க. நேரம் வரும்பொழுது அவங்க அனைவரும் வெளிப்படுவாங்க, அந்த ரத்தினங்கள் इसलिए सब அனைவரும். नंबर 1 ஆகவே कनाडा भी अभी அனைத்து इसका வெளிநாட்டு नंबर ले रहा நிலையங்களும் है। முதலாம் இலக்கத்தை रेडी கோருகின்றனர். है, கனடாவும் கூடத்தான் रेडी हो அவர்களுடைய रहा இலக்கத்தை है। கோருகின்றது. कनाडा की धरनी में भी அவர்கள் அதற்கான विशेषता है। ஆயத்தங்களை செய்கின்றார்கள். जो கனடாவில் वहाँ से एक अगर இருக்கிற விசேட निकल आए தன்மை என்னவென்றால், तो யாராவது सहज ஒருவர் ही வெளிப்பட்டால் अनेकों को அவர்கள் निकाल सकता है। மேலும் பலரை, அநேக उम्मीदवार है, ஆத்மாக்களை கொண்டு வருவார்கள். அதற்கான நேரம் அவ்வளவு एक भी நீண்ட निकल आया நேரமாக तो இருக்காது. फिर देरी नहीं लगेगी। யார் நீங்கள் இறுதியில் வருவீங்க, लास्ट ஆனால் से फास्ट जाएंगे। வேகமாக செல்வீர்கள். मेहनत अच्छी நீங்கள் करनी है, மிகவும் लगन भी अच्छी है, கடினமாக உழைக்கின்றீர்கள். मेहनत भी अच्छी ஆழமான है, அன்போடு கடினமாக शुभ உழைக்கிறீர்கள். भावना भी अच्छी है। शुभ भावना अपना உங்களுக்கு फल स्वरूप சுப பாவனை देती நிறைய है। இருக்கிறது. நிச்சயமாக அது பலனை எட்டித்தரும். இந்த முரளி अच्छा, நாளை आगे की தொடரும். मुरली कल सुनेंगे। ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। हो सुन कर के मन हर्षाए। बाबा की ओम की धुनी रही तो जैसे कि हम उस लव में लीन अथवा खोई गए। जो अवस्था பாபாவினுடைய ஓம் துவானி வந்து அவ்வளவு அதில் நான் நிறைய தொலைந்து போயிருக்கிறேன். முதல் தடவை पूरा ही समय जैसे कि मैंने இந்த முதல் தடவை இந்த குரலை கேட்ட போது
अंदर आया கேட்டிருந்தது. அதை यानी தொடர்ந்து कोई நான் सजाया कृष्ण नहीं देखा, लेकिन मुझे कृष्ण की भाषा பொறுங்க तो வரேன். ये कृष्ण है, यही कृष्ण है। तो बाबा ने कहा लेकिन सुनते भी सुना नहीं, बिल्कुल जैसे कि அந்த மாதிரி कृष्ण ஒரு ने கவர்ச்சி இருந்தது முதத்திரன் इतनी கேட்கும் बड़ी பொழுது. सुन तो वो இதுக்கு दिन और முதல்ல நான் அதை आज दिन கேட்டதே मैंने இல்லை. कभी मिस नहीं किया। मैं அந்த वही நாள் बैठी हूँ, வரைக்கும் बस ये जिगर जान में फिर பாபாவினுடைய नंबर वन கவர்ச்சி दूसरी இருந்தது. बात आ गई। एक तो बाबा की आकर्षण, तो फिर பிரம்மா ये பாபா तो वो தான் कृष्ण கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி தோன்றியது. मीठी दीदी मनमोहिनी की प्यारी सी कहानी है। गोपी दीदी मस्तानी की गाथा बड़ी सुहानी है। मस्तानी दीदी मनमोहिनी, मीठी दीदी मनमोहिनी हो, मीठी दीदी मनमोहिनी की प्यारी सी कहानी है। ओम शांति का महामंत्र बोले। ஓம் சாந்தியின் மகா மந்திரம். प्यारे बाप दादा की மந்திரம் எதுவென்றால் Om Shanti. பாபாவினுடைய நினைவூட்டல்கள், Words அந்த of வார்த்தைகள். Om Shanti remind us of beloved Bap Dada's supreme versions. तो எங்களுடைய அதி அன்புக்குரிய பாப்தாதாவின் மேன்மையான வாசகங்கள் தான். अपनी स्वधर्म அவைதான் மகா மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. तो जैसी रही वृत्ति वैसी रहेंगी दृष्टि, वैसी रहेंगी எப்படி மனோபாவம் இருக்கோ அதே போலதான் எங்களுடைய திருஷ்டி இருக்கும். Catch hold எப்படி of your stage திருஷ்டி of இருக்குமோ, your original religion. So then, இங்கிலீஷ் as டிரான்ஸ்லேஷன் your வரையிலேயே. attitude, so will be your vision, and then so will be your stage. बाबा ने सेवा का भार दो कंधों पर डाला। दीदी और दादी ने मिलकर प्यार से बड़े संभाला। दो देह एक जान थे, उक्ति बड़ी पुरानी है। मस्तानी दीदी मनमोहिनी, गोपी दीदी मनमोहिनी हो, मीठी दीदी मनमोहिनी की प्यारी सी कहानी है। बोलो वो प्यारे बाप दादा के मीठे मीठे கூறுங்கள், அன்பான பாப்தாதாவின் இனிமே ऐसी மேலும் இனிமையான है। तो आज तो जैसे हम चैतन फूलों के இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பாபா. बगीचे का सैर कर रहे हैं। So tell me, beloved Bap Dada's living flowers, today I have the feeling Beloved பாப்தாதாவினுடைய I'm walking around வாழுகின்ற மலர்கள் flower garden. சொல்லுங்கள். हमने நாங்கள் அனைவரும் வாழும் மலர்கள், மலர் தோட்டங்கள். भिन्न भिन्न प्रकार के फूलों की सुगंध आ रही है। I am seeing the greenery in front of me. I am also experiencing எனக்கு the முன்னால fragrance of அந்த பசுமையை பார்க்கின்றேன். அத்துடன் அதன் வாசனையையும் நான் நுகருகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மலர் தோட்டங்களான உங்களை பற்றி சொல்றாங்க. पर कोई भी अहम नहीं थी, दीदी को छुपाई थी। नंबर 1 गोपी का देखा, कैसा नशा रूहानी है।
मस्तानी दीदी मनमोहिनी, मीठी दीदी मनमोहिनी हो। Om Shanti. ஓம் சாந்தி. Stay in the volcanic stage and எரிமலை experience ஸ்திதியில் powerful இருந்த வண்ணம் remembrance. சக்தி Power வாய்ந்த to நினைவை remember. அனுபவம் செய்யுங்கள். In order to have volcanic எரிமலை remembrance, நினைவை both கொண்டிருக்க your mind வேண்டுமாயின் and your intellect உங்கள் மனம் need a புத்தி powerful break, இரண்டுமே and also the சக்திமிக்க power to பிரேக்கை steer. அதாவது துடுப்பை By கொண்டிருக்க having வேண்டும். these, the power அத்துடன் of your intellect திசை and திருப்பும் any other சக்தி energy will ஸ்டியரிங் not go to waste, சக்தியும் but will இருக்க instead வேண்டும். accumulate. இவற்றை கொண்டிருப்பதனால் To the உங்கள் extent புத்தியின் that you accumulate சக்தியும் these, ஏனைய the power சக்திகள் is to discern எதுவும் the sun வீணாக்கப்பட will மாட்டாது, accordingly மாறாக increase for சேமிக்கப்படும். use, இவற்றை நீங்கள் especially எந்த when அளவுக்கு showing expansion சேமிக்கின்றீர்களோ of all அதற்கேற்ப other loves. உங்களுடைய By பிரித்தறையும் this, சக்தியும் invite தீர்மானிக்கும் them to சக்தியும் pack up. அதிகரிக்கும். Om இதற்கு Shanti. குறிப்பாக ஏனைய அனைத்து எண்ணங்களின் விரிவாக்கத்தையும் முடித்து விடுங்கள். அதாவது ஆயத்தமாகும் சக்தியை கிரகியுங்கள். இதற்கு இன்னொரு பெயர் மூட்டை கட்டும் சக்தி என்றும் சொல்லுவாங்க. Om Shanti. Welcome to ஓம் Avyakta சாந்தி. Parivar. அவ்யக்த பரிவாருக்கு 28th of July, we உங்களை celebrated the வரவேற்கின்றோம். day of Manmohini Didi ji. And today Didi also offered bhog for Didi ji. தீதி இன்னைக்கு மன்மோகினி தீதிஜிக்காக போக் And ஆஃபர் also just பண்ணியிருந்தாங்க. now we saw some of the glimpse of Didi ji. Such அதை a தவிர powerful Baba's jewel. தீதியை பற்றிய சில And sharing so காணொளிகளையும் பார்த்தோம். sweet. How Didi used to meet தாதி all எவ்வளவு Baba's இனிமையானவர், children and give பாபாவினுடைய them குழந்தைகளின் மீது teachings அவருக்கு so எவ்வளவு much. So we அன்பு do இருக்கிறது remember என்றதெல்லாம் நாங்கள் இப்போ today her பார்த்தோம். and send her our love to her. And of course we also அவருக்கு did எங்களுடைய in அன்பை our mind. நாங்கள் We will அனுப்பியிருந்தோம். follow whatever she has தீதி taught us. என்னெல்லாம் எங்களுக்கு Thank you கற்பித்திருக்கிறாரோ so அது much. எல்லாத்தையும் Now நாங்களும் today is day பின்பற்றுவோம். 29. Stay in the இன்றைய தினம் volcanic ஜூலை stage and 29 experience powerful எரிமலை remembrance. ஸ்திதியில் Today's இருந்து topic, power to சக்திசாலியான pack up. நினைவை அனுபவம் செய்யுங்கள். இன்றைய தலைப்பு பவர் டு பேக்கப், Now we will அதாவது listen to Mohini ஆயத்தமாகும் Didi. சக்தி. இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம். Om Shanti. ஓம் சாந்தி. Didi was very firm, but very sweet. தீதி மிக You உறுதியானவராக will listen இருப்பாங்க, to அதே her நேரம் மிக இனிமையானவராக voice, இருப்பாங்க. very gentle, நீங்க அவருடைய குரலை கேட்டிருப்பீங்க. but very much determination. அவங்க firm. மிகவும் ஒரு திட சங்கல்பம் All the உடையவராக time what இருப்பாங்க. she will remind us is எப்பொழுதும் எங்களுக்கு what are the நினைவூட்டி கொண்டே disciplines. இருப்பாங்க என்னென்ன டிசிப்ளின்ஸ் நாங்கள் ஒழுங்குமுறைகளை Because she பின்பற்ற used to வேண்டும். say that if you ஏனெண்டா break any principle or அவர் discipline, சொல்லுவார், ஏதாவது ஒரு ஒழுங்குமுறையை நீங்கள் whatever you are பின்பற்றாவது able to விட்டால் benefit, you won't do it. அதன் மூலம் உங்களுக்கு So கிடைக்கிற immediately she நன்மையை used to say, நீங்கள் பெற following முடியாமல் போகும், principle பலன் is கிடைக்காமல் beneficial. போகும். They don't அது like அனைத்திலையும் ஒரு restriction. நன்மை இருக்கு. That's the royalty actually. அது உண்மையாக ஒரு ராஜரீகத்தன்மை. For every little thing. ஒவ்வொரு சின்ன சின்ன Whether you are விஷயத்திலையும் walking, you are நீங்கள் talking, எப்படி or just the நடக்கிறீங்க, way you எப்படி பேசுகிறீங்க, இது observe. எல்லாத்துலேயுமே ராஜரீகம், தூய்மை இருக்க வேண்டும். Actually, Didi's original name was Gopi. தீதியோட உண்மையான பெயர் கோபி. But as you know that 300 names came from subtle regions through trans messenger.
டிரான்ஸ் மெசேஞ்சர்ஸ், அதாவது இந்த Ratan Mohini, பாபாவின் Manmohini, மூலம் Hridaya ஒரு Mohini, 300 பெயர்கள் பாப் so தாதாவால் many different குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டது. நிறைய 200-300. வித்தியாசமான பெயர்கள், 200-300 So she பெயர்கள். was given name Manmohini. அவருக்கு அந்த Dadiji மாதிரி பாப் Dada was தாதாவால் given கொடுக்கப்பட்ட பேர் Hridaya தான் Mohini. மன்மோகினி தீதி. And Dadi Prakashmani was தாதி பிரகாஷ் மணி தீதி, Prakashmani. அவருக்கு Jewel of பிரகாஷ் light. மணி, Beautiful அதாவது names were given. ஒளிரும் ரத்தினம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த You know, மாதிரி தான் தாதி clarity of ஜாங்கியோட பேர். intellect, இதெல்லாம் புத்தியினுடைய ஒரு what to say, what கிளாரிட்டி, type தெளிவு to say, தன்மை அவர்கிட்ட how இருந்தது. to say. எதை கூற That வேண்டும், was எப்படி really கூற her வேண்டும், main எப்பொழுது கூற வேண்டும், specialty. இதெல்லாம் அவர்கிட்ட இருந்த விசேட தன்மைகள். Plus her drishti அது was very மாத்திரமில்லை, powerful. அவருடைய திருஷ்டி வந்து How many of அவ்வளவு you சக்திசாலியானதாக were there இருக்கிறது. Didi's time? யாரெல்லாம் இங்க தீதி Who இருந்த was போது there? இருந்தாக்கள் யாராவது இருக்கிறீங்களா? Who else? யாரோ ஒருவர் இருந்திருக்கிறாங்க. No, no one else. யார் வேற ஒருவரும் இல்லையா? வேற யாரும் அங்க இருக்கல, யாரோ ஒருவர் இருந்திருக்கிறாங்க அந்த நேரம். And you know, her drishti, even she is speaking like கதைக்கு deep அவர் பேசுகின்ற silence. போது கூட ஒரு ஆழமான அமைதி இருக்கும். So ஆகவே our homework for tomorrow is எங்களுடைய forward to pack up. வீட்டு வேலை என்ன என்றால், நாளைக்கு இந்தியிலேருந்து How ஆரம்பிக்க many வேண்டியது of you think it's easy to pack up? ஆயத்தமாகும் சக்தி அல்லது மூட்டை கட்டும் சக்தி. யாரெல்லாம் Many நினைக்கிறீங்க are இது raising ரொம்ப their இலகுவானது hand. அப்படின்ட்டு? Mm. But தீதி also in a கேட்குறாங்க. very beautiful way. மேலும் மிகவும் அழகான ஒரு So முறையில். Baba, also when I was in Canada, right? நான் அந்த நேரத்தில் கனடாவில் Many, இருக்கும் many பொழுது came from all பாபா over Canada. And that time the Murli which நிறைய was பேர் revised, பல்வேறு Baba பகுதிகளில் mentioned இருந்து வந்தாங்க. Germany, Baba mentioned Australia. அந்த நேரத்தில் பாபா I சொல்லியிருந்தார் think இல்லையா, at that time maybe there ஜெர்மன், was not ஆஸ்திரேலியா much பற்றி எல்லாம் service. பாபா சொன்னாங்க. அந்த நேரத்தில் I went to Canada நான் கனடாவுக்கு போயிருந்தேன். 1974 first. 74ஆம் ஆண்டில் போயிருந்தேன். Spent 3 months in Halifax. அப்போ ஹாலிஃபேக்ஸில் நான் 3 In மாதம் 75 we இருந்தேன். started center. அப்போ 75ஆம் ஆண்டில் And at that time, சென்டர் உருவாக்கப்பட்டது. you know, was quite all the as we have states, they have provinces. எங்களுக்கு It's ஸ்டேட்ஸ் not இருக்கிற that மாதிரி big. We இவங்களுக்கு have 7 ப்ரோவின்ஸ் இருக்கு provinces. கனடாவில். Like we have 50 plus states. So they were saying that Baba should mention our name. அப்போ We are அவங்க going to சொன்னாங்க, be பாபா Baba. எங்களுடைய பேரையும் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 300 in the morning class. 300 பேர் இருந்தாங்களாம் காலை வகுப்பில், முரளி And they வகுப்பில். had put up tents. அவங்க And food will be served very டென்ட்ஸ் beautiful. எல்லாம் போட்டிருந்தாங்க, உணவு வழங்கப்பட்டிருந்தது. In the பிரம்மா evening, போச்சன் 200. for other people. மாலையில் 200 பேர் Amazingly, the number வியக்தி the பரிவாரில். rate is growing. அது And நல்ல they ஒரு all நல்ல are விதமான ஒரு very, very வளர்ச்சி. pakka அப்படி Brahmins. நல்ல பக்கா So பிராமின்ஸ் it was என்று really சொல்கிறாங்க good உங்களை morning கனடாவில் to see உள்ளவங்கள. how collectively they come together. There are அவர் எப்படி அவங்க many, எல்லாரும் many ஒன்று சேர்ந்து எப்படி families. வாராங்க, எத்தனை குடும்பங்கள் அப்படி வந்தது என்று சொல்கிறாங்க Now தீதி. some are getting old, so younger ones இப்போ நிறைய have பேருக்கு taken வயசாக over. இருக்கிறபடியா இப்போ நிறைய Just imagine after cooking how many இளம் pots, குமாரர் குமாரிகள் வந்து how சேவை much எடுத்திருக்கிறாங்க. sweeping, mopping. They all நிறைய do it together. கூட்டல், They have very, very big kitchen. இந்த சுத்தம் பண்ணுறது எல்லாத்துலேயும் நிறைய ஆத்மாக்கள் If பங்கெடுத்தாங்கன்னு Canada is தீதி listening, சொல்கிறாங்க. I want to say கனடாவில் இருக்கிறவங்க congratulations and Baba கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா mentioned உங்கள் you. அனைவருக்கும் We wish you கங்க்ராச்சுலேஷன்ஸ் happy சொல்கிறாங்க, birthday. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். So Baba says that in ஆகவே பாபா order என்ன to have கூறுறாங்கண்டா, volcanic remembrance, எரிமலை ஸ்திதியில் இருந்த வண்ணம் நீங்கள் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்ய வேண்டும். எரிமலை நினைவை கொண்டிருக்க வேண்டுமாயின், worship and நீங்கள் then எரிமலை there will be some. நினைவை கொண்டிருக்க வேண்டுமாயின், In order to have volcanic remembrance, இன்னொருக்கா your சொல்றாங்க, mind எரிமலை and நினைவை your கொண்டிருக்க intellect வேண்டுமாயின்
உங்கள் மனம் புத்தி இரண்டுமே needs a powerful break. சக்திமிக்க பிரேக், அதாவது ஒரு தடுப்பை கொண்டிருக்க வேண்டும். Yes, everyone checking எல்லாரும் நீங்க உங்களை powerful break. சோதனை செய்து Then பார்க்கிறீர்களா? also Baba says அது the மாத்திரம் இல்லை, power to பாபா சொல்றாங்க அதோட உங்கள்கிட்ட இன்னொரு சக்தியும் வேணும். அது எப்படின்னா திசை திருப்பும், அதாவது ஸ்டியரிங், வண்டியில் இருக்கும் இல்லையா ஸ்டியரிங், அந்த மாதிரி திசை திருப்பும் சக்தியும் வேண்டும் அப்படின்னு power to சொல்றாங்க. break is power to stop, right? பிரேக் வந்து By பவர் டு giving ஸ்டாப், Baba அதாவது says, முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு, நிறுத்துறதுக்கு தேவை by, பிரேக். if you are able to do that, then the power of intellect இதை நீங்க and கொண்டிருந்தீங்களா other இருந்தால், energy இவற்றை will not go கொண்டிருப்பதால், to அதாவது waste. ஒரு சக்திமிக்க தடுப்பு மற்றும் வளைந்து கொடுக்கக்கூடிய, அதாவது If திசை you திருப்பம் save ஸ்டியரிங் energy, ரெண்டும் then you இருந்தா, can use it whenever. ரெண்டு சக்தியும் உங்கள்கிட்ட இருக்குமா So Baba இருந்தா, is saying உங்கள் that புத்தியின் சக்தியும் ஏனைய சக்திகள் எதுவும் வீணாக்கப்பட மாட்டாது. புத்தியின் சக்தி so மற்றும் Baba ஏனைய says சக்திகள் instead வீணாக்கப்பட மாட்டாது, that மாறாக power அவை will be சேமிக்கப்படும். accumulated, not wasted, இவற்றை நீங்க எந்த அளவுக்கு accumulated. சேமிக்கிறீங்களோ, பாபா சொல்றாங்க, நீங்க இந்த To சக்திகளை the எந்த அளவுக்கு extent எல்லாம் Baba says சேமிக்கிறீங்களோ அதற்கேற்ப you உங்களுடைய accumulate the powers, பிரித்தறியும் you சக்தியும். don't waste, but also you accumulate powers. அப்போ பாபா சொல்றாங்க, நீங்க சக்திகளை வீணடிக்க வேண்டாம் கூடாது. Power அது to மட்டும் இல்லை, நீங்க discern இந்த சக்தியை and சேமிப்பீங்க. decide will எந்த அளவுக்கு நீங்க accordingly சேமிக்கிறீங்களோ அதற்கேற்ப உங்களுடைய increase. பிரித்தறியும் சக்தியும் தீர்மானிக்கும் Power to சக்தியும் discern and அதிகரிக்கும். decide will accurately increase. Baba says for this மிகச் to சரியான முறையில் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. finish பிரித்தறியும் சக்தியும் the தீர்மானிக்கும் சக்தியும் expansion மிகச் சரியான முறையில் of all அதிகரிக்கும். the thoughts, இதற்கு that is குறிப்பாக நீங்க அனைத்து combine எண்ணங்களின் the power to pack up. விரிவாக்கத்தையும் முடித்து விடுங்கள். அதாவது மூட்டை கட்டிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆயத்தமாகும் சக்தியை கிரையுங்கள். இந்த Yes, ஆயத்தமாகும் சக்தியை மூட்டை கட்டும் சக்தின்னு we சொல்லுவாங்க. all know that ஏனென்றால் every time எண்ணங்களின் they give விரிவாக்கத்தை day, எல்லாத்தையும் முடிச்சிருங்க அப்படின்ற, மூட்டை கட்டி வச்சிருங்க we அப்படின்னு also have சொல்றாங்க. Kumar's day. And I know that all Kumars are there. அங்க வந்து So I குமார்களின் want to தினமும் wish all இருந்தது. the Kumars நான் அனைத்து also குமார்களுக்கும் your வாழ்த்துக்களை happy சொல்ல day. விரும்புகின்றேன். உங்களுடைய சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்றாங்க. I got the message. எனக்கு அந்த செய்தி கிடைச்சிருக்கிறது. I gave Baba lots of love on behalf நான் of all the பாபாவுக்கு Kumars. அனைத்து Because குமார்களின் Kumars also சார்பிலையும் have நிறைய had அன்பை this கொடுத்திருந்தேன். அவர்களுக்கு நிறைய determination. தைரியம் இருக்கின்றது. I like this time when I offered the bhog for Rakhi. Baba says, thread of பாபா, determination. நான் அங்கே இருக்கும்போது, நான் ராக்கி ஃபங்க்ஷனுக்கு கனடாவில் இருக்கும் So பொழுது you all போக் have படைத்தேன். your பாபா love for சொன்னாங்க, Baba, திட your சங்கல்பமான faith in எண்ணத்தை Baba, வச்சிருக்க சொல்லி. இப்போ வந்து பாபா and சொல்றாங்க, everyone is serving. இன்றைக்கு என்ன சொன்னாங்க பாபா, I saw எல்லா so many பாபாவோட Kumars கனெக்ஷனை வச்சிருங்க, enthroned, பாபாவை really சகபாடியா nice. வச்சிருங்க அப்படின்னு சொன்னார். So they buy everything okay? தேவ்பாய் பார்த்து கேட்குறாங்க, Yes. எல்லாம் ஓகேயா அப்படின்னு கேட்குறாங்க. You want to say something? நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? Ji Didi, thank you and Om Shanti. So nice that made us have this day. We can come together and listen to you. எக்கோ I பண்ணுது really அவங்க liked சொல்கிறது. Manmohini Didi's personality that you described. Her நீங்கள் மன்மோகினி தீதியை பற்றி சொன்னதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். Vaida and Kaida முதல்ல அவர் and நன்றி சொன்னார் தனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. disciplines. And அந்த honesty was so impactful. டிசிப்ளின்ஸ், அதாவது ஒழுங்குமுறைகளை நாங்கள் ஒழுக்கத்தை பின்பற்றணும், என்னென்ன ஒழுக்கம் எங்களுக்கு பின்பற்றணும் இருக்கோ அதை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதை பற்றி Every day, whatever Baba gives, ஒவ்வொரு நாளும் பாபா எங்களுக்கு என்ன ஸ்ரீமத் காலையில் தர்றாங்களோ அல்லது அவ்யக்த சமிச்சை எங்களுக்கு தருகின்றார்களோ we had to make. அதில் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதை Chalo, நான் chalo, எடுத்துக்கொண்டேன். chalo. Every இது day. சொல்கிறாங்க, அதை செய்து கொண்டே போங்க ஒவ்வொரு நாளுமே Other அப்படின்னு Kumars, சொல்கிறாங்க. you all are okay? மற்ற Anyone wants to குமார்கள் share எல்லாரும் anything? ஓகேயா அப்படின்னு Just கேட்குறாங்க say தீதி. hello.
your name and from where you are. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பெயரை சொல்லி உங்களை அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க தீதி. பிரதர்ஸ் வந்திருக்காங்க. Harshabhai is saying. Harshabhai, go ahead. Om Shanti. My name is Harshabhai and I'm in San Francisco. ஹர்ஷாபாய் தன்னை அறிமுகப்படுத்துறாங்க. So today அவர் வந்து morning we சான் were பிரான்சிஸ்கோலேருந்து watching வந்திருக்காங்க. Moini Didi's original footage from July 1984. 1984 ஆண்டு Bapdada ஜூலை Milan. So we இல were பாப்தாதா மிலன்ல கிடைச்ச மதுபன்ல இருந்து வந்த தீதியோட Didi has அந்த வீடியோ கிளிப் அவங்க பார்த்ததா சொல்றாங்க. cherishing those meeting. அவங்களோட திருஷ்டி அவ்வளவு இனிமையான திருஷ்டி, அவ்வளவு சக்திசாலியானதா இருந்தது அவர் பார்த்தாருன்னு சொல்றாரு. Anyone else met Didi? வேற யாராவது தீதியை பார்த்திருக்கிறீங்களா? ராம் பாய் சொல்றாங்க அவர் தீதியை பார்த்ததா சொல்றாரு. 1974 ஆண்டு ரெண்டாம் தடவை 75ஆம் ஆண்டு தான் போன போது ஷிவர் அந்த மாதிரி, அதாவது முதலாவது பேட்ச். அத She came to New York. தீதி வந்து நியூயார்க்கும் வந்திருந்தாங்களாம்னு சொல்லிடுறாங்க தீதி. United Nations and met யுஎன் யுனைடெட் நேஷன்ஸுக்கும் அவரை அழைச்சி போனாங்கன்னு சொல்றாங்க. தீதி ஆட் பண்றாங்க. was the first one to step at UN building. அவர்தான் முதல் மன்மோனி தீதி தான் முதல் யுஎன்ல காலடி எடுத்து வச்சவங்க. Indian consulate, human survival. Yeah. I still remember that. And I also remember that in 1983 when Didi left, 1983ஆம் ஆண்டுல on that day, தீதி சரீரம் விட்ட போது early, and Didi Mohini was sitting in our dining room. நான் அப்ப At that ஏர்லியாவே we were வந்துட்டேன். aware அப்ப that தீதி Janki and Didi, மோகினி they தீதி both were in இருந்தாங்க hospital, அங்க. and it was looking like Dadi Janki is not well. தாதி ஜாங்கியும் அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க. அப்ப தாதி ஜாங்கி சுகம் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. அப்ப அந்த சாப்பாட்டு அறையில இவங்க இருந்தாங்களாம். அப்ப இவங்க மோகினி தீதி சொன்னாங்களாம், தீதி சரீரத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த நேரத்துல நான் எனக்கு என்ன செய்வது என்ன சொல்வதுன்னு தெரியாம இருந்தது. Same day for Didi Manmohini. So we have lots of good memories. எங்களுக்கு அவரை பற்றி நிறைய நல்ல நினைவுகள் இருந்தது. Had good time with her. So எனக்கு அவரோட நல்ல நினைவுகளும் நல்ல நான் அவரோட இருந்ததுன்னு சொல்றாங்க. My voice audible? A little louder, please. I'm Shanti. Sorry, I think I have issues with my microphone. கோகுல் பாய் சொல்றாங்க. I don't know if my voice is audible, but anyway, thank you, Mohini Didi, for the special day and especially the Bhog message. எங்களுக்கு நல்ல போக் செய்தியை தந்ததுக்கும் இந்த விசேடமான தினத்துக்காகவும் நன்றி சொல்றாங்க. Idea about how do we know that the decisions what we are taking is the right decision? நாங்க எடுக்கிற தீர்மானம் சரியா எப்படி எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறாங்க. Every time I kind of go into that little confusion, like am I taking the right step for the yagya? சில நேரத்தில் எனக்கு ஒரு குழப்பம் வர்றது, நான் சரியான காலடி எடுத்து வைக்கிறேனா, நான் எடுக்கிற தீர்மானம் சரியா இருக்கான்னு சின்ன குழப்பம் இருக்கிறது. அது எப்படி எங்களுக்கு தெரிய வரும் நான் எடுக்கிற தீர்மானம் சரியானதா அப்படின்ட்டு? ஞானத்தின் கடதலுக்கான சக்தியை எனக்கு இருக்க வேணும். பவர் டு சேர்ன் இருக்கணும். It will help me to take the right steps at the right moment, and also we have the seniors right now. We have them to take that most advantage of that. Thank you, Didi. முன்னாடி தீதி சொன்னவங்களாம், அதனால நன்மைப்படுறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. We just have remembrance of Baba. Anyone? Santosh Pai and Hemang, we can just greet in one line. Just say hello.
Nice to be in the gathering of Mani Didi and சந்தோஷ் பாய் Kumar. சொல்கிறாங்க, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் சந்தோஷ், நான் வந்து டிசியிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறார். Om Shanti Didi. ஹேமங் So பிரதர் I வந்திருக்காங்க. like 2 points of Manmohini Didi, especially மன்மேனி I have தீதியின loved 2 immense விசேட love இயல்பு for எனக்கு Baba, பிடிச்சிருக்கு. and also at the பாபா same மீது time அவருக்கு discipline. அளவு கடந்த அன்பு, மற்றது இந்த Thank you, ஒழுக்கத்தை Didi. பின்பற்றுறது, அது 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. So, Om Shanti Didi. So, I have a வெங்கடேஷ் great பாய் love for சொல்கிறாங்க, Manmohini Didi. எனக்கு And மன்மோகனி தீதி மேலே I want to நிறைய அன்பு become a இருக்கு. Tapasvi Kumar. நான் ஒரு தபஸ்வி Om குமாராக Shanti. வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஓம் சாந்தி. Yusuf Bhai. Om Shanti Didi. So, yeah, really for me, the inspiration from Manmohini Didi is to மன்மோகனி how தீதியினுடைய she used to take everyone beyond through her drishti. அவருடைய This திருஷ்டியின் morning மூலம் when I எப்படி was hearing எல்லாவரையும் how Dadi அப்பால் Om எடுத்து Ki செல்றாங்கன்ற mentioned விஷயம் in என்னை so many கவர்ந்திருக்கு. classes, but நான் people அவரோட were able to experience that டேடி love going ஜாங்கியை beyond பற்றி through her அவரோட drishti. கிளாஸ், அவருடைய So that வகுப்பு is மூலம் நிறைய something அனுபவம் the அடைவோம். yoga ஆனால் power is இவங்களோட வந்து revealed through that. So I திருஷ்டி really want மூலம் to அனைவரையும் experience that yoga power ஈர்க்கிறத for myself as well. So thank you. Om Shanti. ஈர்க்கிறத பற்றி அவர் கவரப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. Oh, Pallav Bhai. You are- Om Shanti. Is my voice audible? Yes. பல்லவ் Om பாய் Shanti சொல்கிறாங்க. Didi. ஓம் சாந்தி This is தீதி. Pallav Bhai from Toronto. Didi, it டொரண்டோலேருந்து was really பேசுகிறாங்க. nice that you were here with us. எங்களோட நீங்கள் And இருந்தது மிகவும் நல்ல ஒரு அனுபவம். this will charge us for the whole year until இந்த you முழு come back வருஷமும் next எங்களை year. வந்து And சார்ஜ் meanwhile, பண்ணின I will மாதிரி try to இருக்கு. be more disciplined as a Bhogwa நான் system. மேலும் நிறைய Thank you. ஒழுக்கம் Om உடையவனாக Shanti. இருப்பேன் என்று கூறுகின்றேன். Om Shanti. We have heard a lot about ஜட்டின் பிரதர் சொல்கிறாங்க, Manmohini, but டிடி மன்மோகனிஜியை பற்றி I நிறைய haven't seen her. கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் அவரை But பார்த்ததில்லை. only thing what I see that I have met Didi Mohini. தீதி மோகினியை And I நான் have been talking to பார்த்துருக்கிறேன். Didi Mohini. So I தீதி keep மோகினியோட cherishing what பேசியிருக்கிறேன். Didi Mohini we have with us. நான் Thank தீதி you, மோகினி Bini. எங்களோட இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் மகிழ்ச்சியாக thank இருக்கிறேன் you. அப்படின்றாங்க. தேங்க்யூ. Yes, Bhai. Om Shanti Didi. ஜாயஸ் பிரதர் சொல்கிறாங்க, Manmohini Didi, the point that sticks to my mind is என்னுடைய மனதை Time தைத்த to அவருடைய ab kar jana. அவர் சொன்ன ஒரு கடைசி வார்த்தை வந்து, இந்த நேரம் நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என் நேரம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னுடைய மனதை தைத்த ஒரு கருத்து மன்மோகனிஜியுடைய. This is the இப்போ brother வந்து Kshitij from Burlington. பர்லிங்லேருந்து ஒரு Thank you for பிரதர் coming to பேசுகிறாங்க. Toronto last week டொரண்டோக்கு and நீங்கள் போன கிழமை வந்ததுக்கு we ரொம்ப will நன்றி. cherish these memories நாங்கள் அந்த this year. நினைவுகளை மீட்டி And கொண்டிருக்கிறோம். definitely I would ரொம்ப like to get inspiration from Didi Manmohini. நிதி How மன்மோகனிஜி was இருந்தும் completely நானுடைய surrendered to Baba இன்ஸ்பிரேஷன் and how she எடுத்துக்கொள்வேன். was so அவர் எப்படி so முழுமையாக disciplined. பாபாவுக்கு So அவரை I would like to அர்ப்பணித்திருத்தார் என்ற learn விஷயத்தில் some lesson from her. நான் Thank you. எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Thank you. Sudarshan Bhai. Shanti Devi, I would really like to சுதர்ஷன் பாய் thank சொல்கிறாங்க, both Didis, yourself and Didi இரண்டு Manmohini தீதிக்கு நான் for நன்றி சொல்ல this Kumar's கடமைப்பட்டிருக்கிறேன். Day. இன்று Because that becomes குமார்களின் special. தினம். Otherwise, we didn't have a day before, so so happy to have that. And my favorite point, it's just from today's Murli, Didi's Day, that இன்றைய having the awareness of Karan Karavan Har, then கரண் nothing கராவன் stops ஹார் yoga keeping என்ற balance பாயிண்ட் இன்றைய with everything முரளிலிருந்து else. So that's what I'm taking out. It இன்றைய feels also நாளுக்கு like Baba is அது எனக்கு கவர்ந்த carrying விஷயம். me in his lap நான் because he's பாபா doing everything, so I don't have to worry. பாபா பாபா எல்லாத்தையும் செய்கிறார், அவருடைய மடியில் என்னை கேரி Om பண்ணுறார் Shanti அப்படின்னு Didi. சொல்கிறாங்க. ராகுல் Thank பாய் you very சொல்கிறாங்க, much for coming in Toronto. We really டொரண்டோக்கு enjoyed வந்ததுக்கு 10 நன்றி days சொல்கிறார் with ராகுல் பாய். you. And it is like a charge. You charge us for நீங்கள் எங்களை here. And about the சக்தி Manmohini, ஊட்டிட்டு போயிருக்கிறீங்க, Didi, சார்ஜ் I liked பண்ணியிருக்கிறீங்க. the discipline and the punctuality. தீதிட்ட So I'll இருந்து be இந்த definitely try to meet பங்க்சுவாலிட்டியும் டிசிப்ளின் for என்ற ரெண்டு விஷயத்தை punctual நான் that எடுத்திருக்கிறேன். whatever the seva that Baba will டிசிப்ளின் give us, அப்படின்றது it வந்து has to be ஒரு done ஒழுக்கம். in the discipline and in the பங்க்சுவாலிட்டின்னா அந்த டைமுக்கு எல்லாமே செய்கிறது. அந்த ரெண்டு விஷயமும் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறார். Trimurti Brothers in Toronto.
டொரண்டோலேருந்து 3 பிரதர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள சொல்ல சொல்லி கேட்குறாங்க. We can't hear you. Om Shanti Didi, thank you so much. Kailash Bhai from Toronto, Jairus Bhai and Sarjit Bhai here. We really enjoyed your ஜெய time here. 3 பிரதர்ஸ் வந்திருக்காங்க டொரண்டோலேருந்து. Enjoyed your கைலாஷ் company. பாய். And from Didi's life, what we have learned is more of discipline and lawness, like proper disciplined life and make a lawful manner the way Brahmin life executes. பிராமண வாழ்க்கையில் அன்பாக இருப்பதும் மற்றது நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறதையும் மன்மோனி தீதியில் கற்பித்திலேருந்து எடுத்துக்கொண்டு மற்றது நீங்கள் டொரண்டோக்கு வந்து எங்களோட இருந்து எங்களுக்கு சக்தி விட்டினதுக்கு நன்றி சொன்னாங்க. நன்றி. இப்போ ஜாவிஸ் பாய் பேசுகிறாங்க டொரண்டோலேருந்து. And I really like டொரண்டோக்கு வந்ததுக்கு நன்றி. had only Baba in her life. எனக்கு பிடிச்ச விஷயம் மன்மோகனிஜி வந்து பாபாவை மாத்திரம் அவருடைய வாழ்க்கையில் கொண்டிருந்தாங்க இல்லையா, அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. Relationship with Baba. அனைத்து உறவு முறைகளையும் பாபாவோட அவங்க கொண்டிருந்தாங்க, அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. Different, and I'm churning on that how can I have my life worthwhile with Baba only. என்னுடைய வாழ்க்கையை எப்படி தகுதி வாய்ந்த முறையில் கொண்டிருக்கிறதுன்றதை பற்றி நான் அதில் Brother Sarjit from ஒர்க் பண்ணுவேன். பிரதர் சதீஷ் ஃப்ரம் டொரண்டோலேருந்து பேசுகிறாங்க. point that 90% whatever is happening is depend upon your inner state, and only 10% is the circumstance. திதி சொன்னாங்க இல்லையா, 90% வந்து உங்களுடைய ஸ்திதிக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குது, 10% தான் சூழ்நிலைக்கு வெளிப்புற சூழ்நிலையால் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னார். உங்களுடைய இன்னர் ஸ்டேட் உள்ளார்ந்த மனஸ்திதிக்கு ஏற்பதான் Om Shanti. நடக்குதுன்னு சொன்னவங்கன்றது அந்த Thank பாயிண்ட் you so எடுத்தார். much for making this day so special for us. And I really like from the Bhog message to make Baba our constant companion. பாபாவோட தொடர்ச்சியாக சகபாடியாக இருக்கிறன்ற அந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கொண்டேன். நன்றி இன்றைய நாளுக்கு இந்த நேரத்துக்காக என்று சொன்னார். Om Shanti Didi, Om Shanti Avyakti Parivar. I really like the point கிருஷ்ணம்பாய் பேசுகிறார். the இன்றைய emphasis that was placed on the power to discern and decide. And அதாவது பகுத்தறியும் சக்தி மற்றும் தீர்மானிக்கும் சக்தி அவருக்கு பிடிச்சிருக்கு. அந்த நல்ல சக்திசாலியான பிரேக்கை வைத்திருக்க வேண்டும். மற்றது அந்த சக்திசாலியான ஸ்டியரிங், அந்த 2 சக்தியை பற்றி சொன்னார். அப்ஹகர் ஜானா ஹே, அதாவது இப்பொழுது நாங்கள் வீடு திரும்ப வேண்டும் அப்படின்ட்டு தீதி சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்லோகன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அம்ரித் பாய். ஆதி பாய் என்ன சொல்கிறாங்க? அவ்யக்தி பரிவார். தீதி தாதிஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். சேவை செய்கிறதும் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய அந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்குது. அவருடைய கோல்டு மைண்ட் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒன் பாபா, மற்றது வீட்டுக்கு போகணும், சேவை செய்யணும். இந்த விஷயத்தை அவர் எடுத்திருக்கிறார். அதிபாய் நன்றி பாபா. போஸ்டன்லேருந்து தேவாயை தேங்க் பண்ணுறார். This is actually one of the best things that all the Kumars enjoy. இது எல்லா குமார்களும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு தருணம். இது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறார். Didi, you're on mute. பிபி தீதி வந்து மியூட்ல இருக்கிறாங்க. Narayan Bhai also is here. Narayan Bhai, please share. நாராயண் பாய் இருக்கிறாங்க, அவரையும் பகிர்ந்து கொள்ள சொல்கிறாங்க தீதி. Om Shanti. When I hear about Didi had a very good balance of law and love, and she was very lovely, and also she followed Srimad very strictly and law. So that balance I take for my life. நாராயண் பாய்க்கு பிடிச்ச விஷயம் வந்து தீதி லோ அண்ட் லவ் பேலன்ஸில் வச்சுருந்தாங்க. அதாவது அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுலையும் ஸ்ரீமத்தை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறதுலையும் அன்பாக நிறைந்தவராக இருந்தால். ஆனால் அங்கே சில விஷயங்களில் வெரி ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அதுவும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க.
டிட்டர்மினாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ வெரி மச். ஓம் சாந்தி. நன்றி. இப்போ நாங்கள் பாபாவை நினைவு செய்வோம். தீதியிடமிருந்து திருஷ்டி எடுப்போம். நாங்கள் பாக்கியசாலிகள். உண்மையிலேயே நிறைய தாதி மோகினி என்ற பேரில் நிறைய தாதிஸ் இருந்தாங்க தீதி. ஆனால் எங்களுக்கு மோகினி தீதி இருக்கிறாங்க. அவங்க மூலம் நாங்கள் மத்திய மோகினி தீதிகளுடைய அனுபவத்தை பெறுறோம், திருஷ்டி எடுக்கிறோம். ரொம்ப இன்றைக்கு தீதியினுடைய தினம் மற்றும் குமார்களுடைய தினம் இரண்டும் ஒன்றாக கொண்டாடப்படுது. இப்பொழுது நாங்கள் பாபாவை நினைவு செய்வோம். தீதியிடமிருந்து திருஷ்டி எடுப்போம். நாளை 3:30 4:45 அமிர்த வேளை. அவ்யக்த சில்ட்ரனின் வகுப்பு 5 மணிலேருந்து 5:30 PM. ஈவினிங் 6லேருந்து 7 மணி வரைக்கும் மெடிடேஷன். 7 மணிலேருந்து தொடர்ந்து ஹிந்தி சீரீஸ், இங்கிலீஷ் சீரீஸ் ரெண்டும் நடைபெறும். இப்பொழுது மோகினி தீதியிடமிருந்து திருஷ்டி எடுப்போம். நன்றி. ஓம் சாந்தி. शिक्षा
जब विश्व शांति की बात चली तो शांति स्तंभ की याद आई। जब विश्व शांति की बात चली तो शांति स्तंभ की याद आई। सेवा तप त्याग वो याद आया। सेवा तप त्याग वो याद आया। तो स्नेह में अखियां भर आई। वो प्यार तुम्हारा याद आया। ते ओम शांति। मधुबन के भी जो कुमार हैं सभी के लिए बाबा की याद प्यार। மதுபன்ல இருந்து கொஞ்சம் குமாரர்கள் காட்டுறாங்க. பாவங்களுக்கு தீதி அன்பும் நினைவுகளையும் சொல்றாங்க. कितने कुमार बैठे हैं? எத்தனை குமார் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தீதி. वाह, सभी को बहुत बहुत बाबा की याद। அனைத்து குமார்களுக்கும் நிறைய நிறைய அன்பும் நினைவுகளும் அப்படின்னு சொல்றாங்க தீதி. பாபாவிடமிருந்து உங்கள் அனைவருக்கும் நிறைய நிறைய அன்பும் நினைவுகளும். யாராவது பேச விரும்புகின்றீர்களா அப்படின்னு கேட்குறாங்க தீதி. ஓம் சாந்தி. ओम शांति मोहिनी दीदी। ओम शांति मोहिनी दीदी। थैंक यू बाबा। थैंक यू दीदी। मोहिनी दीदी। शांति बाबा। Stay in the volcanic stage and experience powerful remembrance. The power to pack up. In order to have volcanic remembrance, both your mind and your intellect need a powerful brake and also the power to steer. By having these, the power of your intellect and any other energy will not go to waste, but will instead accumulate. To the extent that you accumulate these, your powers to discern and decide will accordingly increase. For this, especially finish any expansion of all other thoughts. That is, imbibe the power to pack up. ज्वाला स्वरूप स्थिति में रहे शक्तिशाली याद का अनुभव करो। समेटने की शक्ति। ज्वाला स्वरूप याद के लिए मन और बुद्धि दोनों को एक तो पावरफुल ब्रेक चाहिए और मोड़ने की भी शक्ति चाहिए। इससे बुद्धि की शक्ति व कोई भी एनर्जी वेस्ट ना होकर जमा होती जाएंगी। जितनी जमा होंगी उतना ही परखने की, निर्णय करने की शक्ति बढ़ेगी। इसके लिए अब संकल्पों का बिस्तर बंद करते चलो, अर्थात समेटने की शक्ति
धारण करो। ओम शांति।